வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சீத்தாப்பழத்தோட சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதை வச்சு தான் ரொம்ப அருமையான மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். சீத்தாப்பழம் பிடிக்காதவங்க கூட இந்த மில்க் ஷேக் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சீத்தாப்பழத்தில் இருக்க கொட்டைகளை கைப்படாமல் எடுக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ இந்த ஓட்டைகள் இருக்க இந்த பாத்திரத்தை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க இதே மாதிரி பெரிய ஓட்டைகளாக இருக்கதா எடுத்துக்கோங்க. சீத்தாப்பழம் நல்லா பழுத்திருக்க நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 சீத்தாப்பழம் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் இது மாதிரி வெளியில் எடுத்திருக்கேன். பொதுவாக குழந்தைங்களுக்கு மில்க் ஷேக்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சீத்தாப்பழம் மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லா பழுத்த பழமாக எடுத்தால் தான் இது மாதிரி ஈஸியாக வரும். அப்போ தான் அந்த இது தனியாக கொட்டைகள் சுலபமாக வந்துடும். இப்போ இது மாதிரி 2 பழத்தையுமே நான் இது மாதிரி செஞ்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட அடியில் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக எல்லாமே வந்திருக்கும். இந்த கொட்டைகள் தனியாக எடுத்துட்டோம்ல, இப்போ பாருங்கள் அருமையாக வந்திருக்குல்ல. இப்போ அடுத்து நம்ம பாதாம் பருப்பு ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். 2 சீத்தாப்பழத்துக்கு ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் பருப்பை மிக்சியில் நல்லா ட்ரையாக நைஸாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும் மிக்சி. இது மாதிரி நைஸாக எடுத்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம சீத்தாப்பழத்தை அந்த ஜூஸியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதோட இந்த பாதாம் பொடி பண்ணி வச்சுருக்கதோட சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பால் 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா சில்லுன்னு இருக்க பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டோன்னா பாருங்கள், ரொம்ப சுலபமான ரொம்ப சுவையான சீத்தாப்பழம் மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது முடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற ரெசிபீஸையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.